வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு மீனராசி மக்களின் வருட பலன் பாகம் 1. பொதுவாக 2025இல் மீனராசி மக்களின் வாழ்க்கையின் அடிப்படையாக உள்ள உடல்நலம், கல்வி, தொழில், வணிகம், நிதி, காதல், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை, வீடு, நிலம், கட்டிடம், வாகனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எவ்வாறு பலன் பெற்று வாழ்வார்கள் என்பதை பற்றிய கணிப்புகளை 2 பாகமாக பார்ப்போம். கூடுதலாக 2025இல் இந்த ஆண்டுக்கான கிரக பயிற்சியின் அடிப்படையில் சாத்தியமான சவால்கள் மற்றும் இக்கட்டான சூழ்நிலை எவ்வாறு கடந்து செல்வது பற்றிய ஞானத்தையும் அறிவோம். முதலில் மீனராசி மக்களின் ஆரோக்கியம். 2025 படி மீனராசி மக்களின் ஆரோக்கியம் சற்று சவாலான ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களின் உடல்நலம் குறித்து தாங்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பது மற்றும் தங்களின் உடல் தேவைகளுக்கு ஏற்ற உணவு மற்றும் வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றுவது மிகுந்த அவசியமாகிறது. இந்த வருடத்தில் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரை ராகு மற்றும் கேதுவின் அமர்விடம் உங்கள் முதல் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பாதிக்கும். இது உங்கள் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக இவர்கள் இருவரும் பாதிக்க செய்வார்கள். காற்றின் ஆதிக்கம் செலுத்தும் உடல் இயல்பு காரணமாக வாயு போன்ற நோய் பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். ஆண்டின் முற்பகுதி தங்களின் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சற்று பலவீனமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் மீனராசி மக்கள் மிகவும் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மே மாதத்துக்கு பிறகு ராகுவும் கேதுவும் உங்கள் முதல் வீட்டை விட்டு விலகி செல்வார்கள். இது சமயம் மீனராசி மக்களுக்கு ஓரளவு தேக நலனில் நிவாரணம் கிடைத்து ஆரோக்கியத்துடன் வளரும் சூழல் இருக்கிறது. இருப்பினும் மார்ச் மாதம் முதல் உங்கள் முதல் வீட்டை சனி பகவான் அடைந்து இந்த ஆண்டு முழுவதும் அவர் அங்கேயே தனது பயணத்தில் இருப்பார். இதனால் அவர் உங்களின் ஆரோக்கியத்தை இடைவிடாமல் பலவீனப்படுத்த முயற்சிப்பார். மனதில் தேவையற்ற கவலைகளை கொண்டு வந்து அழுத்தத்தால் துன்பப்படுவீர்கள். ஆகையால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனைவில் ஒரு சீரான தன்மையும் நேர்முகமும் இருக்க வேண்டும் மற்றும் தாங்கள் உண்ணும் உணவில் சமசீரான நல்ல எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உண்ண பழக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் உங்களின் சோம்பேறித்தனத்தை இந்த நேரத்தில் நீக்கி சுறுசுறுப்புடன் இருந்தால் நீங்கள் உங்களின் ஆரோக்கியத்தை நன்கு கட்டி எழுப்பி அனுபவிக்கலாம். இல்லை என்றால் உங்கள் உடற்தகுதியை பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. கூடுதலாக உங்களின் கைகள், இடுப்பு மூட்டுகள் வலி மற்றும் முழங்கால் மூட்டுகள் வலி போன்றவற்றை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான மீனராசியின்படி நீங்கள் ஏற்கனவே இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தால் முக்கியமாக யோகா மற்றும் நடைப்பயிற்சி போன்ற உடற்பயிற்சிகளை உங்கள் வழக்கமான முறையில் இணைத்துக் கொள்வது உங்கள் ஆற்றலை நலமாக பராமரிக்க உதவும் என்று கூறுகிறேன். சுருக்கமாக இந்த ஆண்டு உங்களின் சுகாதார சவால்களை சமாளிக்க நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பது மற்றும் சீரான உணவு மற்றும் வாழ்க்கை முறையை பராமரிப்பது அவசியம். மற்றும் முக்கியமாக எக்காரணம் கொண்டும் மற்றவருடைய பிரச்சனையை தலையிட்டு உங்கள் மனதையும் உடலையும் வருத்திக் கொள்ளாதீர்கள். இதை முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பகுதிகளில் ஒன்று. அடுத்து மீனராசி மக்களின் கல்வி. 2025ஆம் ஆண்டிற்கான மீனராசியின்
பலன்படி மீனராசி மக்களுக்கு நல்லதொரு கல்வி வாய்ப்புகள் கலவையான ஒரு பலனை தரக்கூடும். உயர்கல்விக்கான கிரகமும் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியுமான வியாழன் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை தங்களுக்கு 3ஆம் வீட்டில் வாசம் செய்ய இருக்கிறார். சுற்றுலா மற்றும் பயணங்கள் தொடர்பான பாடங்களை படிக்கும் மீனராசி மாணவர்களுக்கு இந்த குரு பகவான் நிலை சாதகமான முடிவுகளை தரக்கூடும். வீட்டை விட்டு வெளியே சென்று படிப்பவர்களும் திருப்திகரமான முடிவுகளை பெறுவார்கள். இருப்பினும் மற்றுமுள்ள மாணவர்கள் தங்கள் பாடங்களில் அதிக கவனம் செலுத்துவதில் அக்கறை கொள்ள வேண்டும். ஆயினும் கூட புதன் பகவானின் நல் ஆதரவு அவ்வப்போது உங்களுக்கு அவர் தருவதால் தாங்கள் கலந்து கொள்ளும் தேர்வின் முடிவுகளை திருப்திகரமாக உங்களால் வைத்திருக்க அவர் உதவுவார். மே மாதத்தின் நடுப்பகுதி பிறகு குரு பகவான் வியாழன் உங்கள் 4வது வீட்டிற்கு செல்கிறார். அங்கு அவர் 8, 10வது மற்றும் 12ஆம் வீடுகளை நலமாக பாதிக்க செய்வார். இந்த போக்குவரத்து மீனராசி ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் தொழிற்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கும் நலமாக பயனளிக்கும் என்று நம்பலாம். மற்றும் வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் படிக்கும் மாணவர்களுக்கும் சாதகமான முடிவுகளை அடைந்து மகிழ்ந்து வாழ்வார்கள். மற்றும் உள்ள மாணவர்கள் புதன் மற்றும் வியாழனின் ஒருங்கிணைந்த செல்வாக்கிற்கு வணங்கி நன்றி கூறி படித்தால் சராசரியாக இருந்து சராசரியை விட சற்று அதிகமாக தாங்கள் படிக்கும் அல்லது கலந்து கொள்ளும் தேர்வில் நல்ல முடிவுகளை அனுபவிக்கலாம். உங்கள் ஏறுமுக இறங்குமுக வீட்டில் ராகு, கேது மற்றும் சனியின் தாக்கங்களை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது மீனராசி மக்களின் 2025ஆம் ஆண்டு கல்வி பலன்களை வழங்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. மீனராசி மக்கள் தங்களின் விடாமுயற்சியுடன் படிக்க சராசரியை விட அதிகமான நல்லதொரு முடிவுகளை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் நீங்கள் செலுத்துவதன் மூலமும் உங்கள் படிப்பில் அக்கறையுடன் பாரபட்சமற்ற கவனம் செலுத்துவதன் மூலமும் நீங்கள் திருப்திகரமான முடிவுகளை உங்கள் தேர்வுகளில் பெற்று வாழ்வில் மேல் நோக்கி செல்ல முடியும் என்று நம்பி செயல்படுங்கள். யாவும் நலமாகும். அடுத்து மீனராசி மக்களின் வணிகம். 2025 மீனராசி மக்களுக்கு வணிக வாய்ப்புகள் கலவையாகவோ அல்லது சராசரியாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. தங்களின் 7வது வீட்டின் அதிபதியான புதன் வணிகத்துடன் தொடர்புடைய கிரகமாக இருக்கிறார். ஆண்டின் பெரும்பகுதிக்கு அவர் சாதகமான பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடும் என்றாலும் மீனராசிக்கு மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியான வியாழன் பயிற்சி இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான மீனராசியின்படி சனி பகவானின் பயிற்சியும் அவரின் வலுவான ஆதரவை உங்களுக்கு வழங்குவதாக தெரியவில்லை. இதன் விளைவாக வணிக வெற்றிக்கு தேவையான அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி உங்கள் தரப்பிலிருந்து முழுமையாக கிடைக்காமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அல்லது உங்கள் வணிகத்திற்கு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவதிலிருந்து உங்களை தடுக்கும் சூழ்நிலை காரணிகள் அதிகமாக உருவாகி இருக்கலாம். இதன் விளைவாக தங்களின் வணிகம் தொடர்பான விஷயங்களின் முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கும் என்று தெரிகிறது. இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் வியாழன் தங்களின் 10ஆம் வீட்டை பார்ப்பார். இது உங்களின் வணிக வாய்ப்புகளை அதிகரிக்கவும் மற்றும் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை அடையவும் அவர் உதவி செய்வார் என்று நம்பலாம். மீனராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது 2025 மீனராசி மக்களுக்கு தொழில், வேலையில், வியாபாரத்தில் அது சார்ந்த வாய்ப்புகள் சராசரியை விட சற்று சிறப்பாக இருக்கும் என்று தெரிகிறது. தங்களின் 6வது வீட்டை ஆளும் சூரியன் வருடத்தில் 4 முதல் 5 மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக மே மாதத்திற்கு பிறகு கேதுவின் பயிற்சி 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும் சமயத்தில் உங்கள் வேலை நிலைமைக்கு அவர் ஆதரவை வழங்குவார். இதன் விளைவாக ஆண்டின் முற்பகுதியில் சில வேலை தொழில் தொடர்பான அதிருப்தியை நீங்கள் பெற்றாலும் பிந்தைய பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில மீனராசி மக்களுக்கு பணிச்சூழல் சில கவலைகளை
சவால்களை முன்வைக்கும் நிலையில் இருக்கும். இதனால் மீனராசி மக்களின் தொழில் மற்றும் குடும்ப உள்ள அரசியலுடன் அவ்வப்போது ஏற்படும் அசௌகரியம் அல்லது கருத்து மாறுபாடுகள் 2025ஆம் ஆண்டில் மீனராசி மக்களுக்கு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கும். மற்றும் உங்களுடன் வேலை செய்யும் சில சக ஊழியர்கள் வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொள்ளவும் கூடும். இந்த சிரமங்கள் உங்களுக்கு இருந்த போதிலும் நீங்கள் உங்களிடம் இருக்கும் பொறுமை மற்றும் விடாமுயற்சியை பராமரிப்பது அவசியமாகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு தேவையான நேர்மறையான முடிவுகளை பெறவும் அது சார்ந்த சூழ்நிலைகள் வெளிவரவும் தொடங்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுருக்கமாக கூறுவதென்றால், ஆண்டின் தொடக்கத்தில் சில வேலை தொடர்பான போராட்டங்கள் இருக்கலாம். பிந்தைய பகுதி சிறந்த வாய்ப்புகளை உங்களுக்கு கிரக நிலைகள் வழங்குகிறது என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியாக இருக்கிறது. இது உங்கள் வேலையின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான ஒட்டுமொத்த சராசரி முடிவுகளுக்கும் வழிவகுக்கும். அடுத்து மீனராசி மக்களின் நிதி. 2025ஆம் ஆண்டில் மீனராசி மக்களின் நிதி வாய்ப்புகளை பார்க்கும் பொழுது சற்று ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கிறது. செல்வத்தின் அதிபதியாக 2வது வீட்டில் இருக்கும் அதிபதியான செவ்வாய் ஆண்டின் சில மாதங்களில் உங்கள் நிதிக்கு ஆதரவை வழங்குவார். இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை அவர் 11ஆம் வீட்டின் ஆதாயத்தின் ஆட்சியாளர் சனி பகவான் 12வது வீட்டில் நிலைநிறுத்தப்படுவார். இது உங்களின் நிதி விஷயங்களுக்கு சாதகமாக இல்லை. மார்ச் மாதத்திற்கு பிறகு இந்த ஆட்சியாளர் முதல் வீட்டிற்கு செல்வார். இது மிகவும் சாதகமான நிலை. இந்த மாற்றம் உங்கள் நிதி நிலையை உங்களுக்கு முன்னேற்றம் தருவதாகவும் சாதகமாக நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது அதிக வருமானம் மற்றும் வருமானத்தின் அதிகரிப்பு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையின் வலுவான உயர்வுக்கும் சேமிப்புக்கும் வழிவகுக்கும். இருப்பினும் கூட முதல் வீட்டின் வழியாக சனியின் போக்குவரத்து குறிப்பாக சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய செயல்பாடுகள் சில சூழ்நிலையில் உங்களுக்கு துன்பத்தை தரும். எனவே எந்த முடிவுகளும் விதிவிலக்கானதாக இல்லாவிட்டாலும் அவை ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய நேர்மறையும் ஒழுக்கமும் அவசியமாகிறது. செல்வத்தின் கிரகமான வியாழன் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை தங்களுக்கு 3ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பார். 11ஆம் வீடு மகரத்தில் இருந்தாலும் பாரம்பரியமாக வியாழனின் சிறந்த செல்வாக்குடன் தொடர்பு படுத்தப்படாத ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதன் அம்சம் இன்னும் சில நன்மைகளை உங்களுக்கு தரும். ஆகையால் இந்த ஆண்டு தங்களின் வருமானத்தின் அடிப்படையில் கலவையான முடிவுகளை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. அதே வேளையில் உங்கள் முயற்சிகளில் உங்கள் வருமானம் சார்ந்த செயல்பாடுகளில் உழைப்பில் அது சார்ந்த பலன்களில் 70 முதல் 80% வரை நீங்கள் பலனடையக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே கனிவுடனும் கவனவுடனும் திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் உங்கள் வருமானத்தை அதிகமாக பெருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. 2025 மீனராசி மக்களுக்கான பரிகாரங்கள் என்பது 4 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு உலர்ந்த முழு தேங்காயை மூடியுடன் கூடியது தெளிவான நீரில் குளத்தில் ஆற்றில் மிதக்க விடுங்கள். இறைச்சி மது மற்றும் முட்டைகளை உட்கொள்வதையும் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு 3வது மாதமும் தங்கள் குடும்ப பெண்களை வணங்கி பெரியோர்களின் மூத்த பெண்களின் ஆசீர்வாதங்கள் பெறுங்கள். மேலும் பெண் தெய்வங்களை வழிபடவும் உங்களுக்கு தேவையான பிரார்த்தனையை உங்களுடைய குடும்ப பெண்கள் வைக்கவும் யாவும் நலமாகும். முக்கியமாக மூத்த சுமங்கலி பெண்களுக்கு நல்ல சுவையான அன்னமிட்டு அவர்களின் பாதம் தொட்டு கும்பிட்டு அவர்களின் ஆசியை பெறுங்கள்.
மற்றும் பொதுவாக 2025ஆம் ஆண்டில் மீனராசி மக்கள் சாதகமான பலன்களை அனுபவிப்பார்கள் மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மீனராசி மக்களுக்கு தொலைவில் தரும் சனிப்பயிற்சி 2025 முடிவடையும். இது ஏப்ரல் 29, 2022 தொடங்கி மார்ச் 29, 2025 முடிவடைகிறது. மீனத்தின் பலம் என்பது தங்களின் தத்துவ அறிவு, தங்களின் தைரியமான அணுகுமுறை மற்றும் காதல், உண்மையான காதல் மற்றும் அது சார்ந்த நல்ல சிந்தனைக்கு தன்மைக்கு பெயர் பெற்றவர்களாக மீனராசி மக்கள் இருக்கிறார்கள். இந்த குணங்கள் மீனத்தின் மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது. அதிலே தொடர்ந்து செயல்படுங்கள், வரம் பெறுவீர்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம், நன்றி.